இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கோம், பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். உடனே 1/2 கிலோ ஊளி மீன் வச்சுருக்கோம். வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடிசாக. 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு புளி, ஒரு உருண்டை புளி வச்சுருக்கோம். நம்ம எலுமிச்சம்பழம் விட இன்னும் கொஞ்சம் சைஸ் புளி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய், தேவையான அளவு நல்லெண்ணெய். மீன் குழம்புல ஸ்பெஷல் நல்லெண்ணெய் தான். அதுக்கு தேவையான உப்பு, சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா உரிக்காமல், பூண்டு நல்லா சுத்தமாக தோல் உரிக்காமல் ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுருக்கோம். மஞ்சப்பொடி, வெந்தயம், ஜீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம். தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சட்டி ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி செய்வோம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பு காயட்டும். சட்டி காஞ்சிச்சு. இப்போ நம்ம எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றுறோம். அந்த எண்ணெய் காயத்தில் புளி கரைச்சி வச்சுட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம் போட போகிறோம். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு. எண்ணெய் காயும் போது நல்லெண்ணெய் வாசனை நல்லா கமகமான இருக்குது. ஜீரகம் போட்டுரும், கடுகு, உளுந்து போட்டுரும், வெந்தயம் செவந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். இப்போ கருவேப்பிலை போடுவோம். பூண்டும் சின்ன வெங்காயமும் நம்ம லைட்டாக அடித்து வச்சுருக்கோம். நல்லா போடும். பூண்டை தோல் உரிக்காமல் அடித்து போடுங்க. அப்போ தான் வாசனை நல்லா, பூண்டோட வாசனை நல்லா வரும். பூண்டும் வெங்காயம், சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு போட்டுரும். இது நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் கிரேவி நல்லா வரும் நமக்கு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க உப்பில் பாதி உப்பு போட போகிறோம். அது சீக்கிரம் வதங்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். பாதி கல் உப்பு பாதி போட்டோம், பாதி புளியில் போடுறோம். நம்ம வெங்காயம் நல்லா, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் தக்காளியும் போட போகிறோம். 3 பச்சை மிளகா நீட்ட வாக்கில் கீறி வச்சுருக்கோம். 3 தக்காளி நல்லா பொடியாக நறுக்குனது, பெரிய தக்காளி 3 எடுத்துருக்கேன் நான். நல்லா இது வதங்கி வர. இப்போ இதில் மஞ்சள் பொடி போடுறோம். மிளகாப்பொடி கொஞ்ச நேரம் கழித்து போடுவோம். வீட்டு மிளகாத்தூள் இது. மிளகாவும் இருக்குது, மல்லியும் இருக்குது, மஞ்சள் பொடி இருக்குது, மற்ற மசாலாங்கள்லாம் இருக்குது. நம்ம அதனால் மஞ்சள் பொடியும் இந்த மிளகாப்பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இல்லைன்னா 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா 3-4 ஸ்பூனு தனியாக பொடி போட்டு செஞ்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். இந்த தக்காளி வதங்கட்டும். நம்ம திறந்து பார்ப்போம் தக்காளி வதங்கிடுச்சான்னு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம இப்போ இந்த மிளகாப்பொடி போட்டு இதிலே வதக்கிக்கணும். இதிலேயே எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா நமக்கு இந்த மிளகா வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி கொதிக்க விடப்போம். 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மிளகாய், தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம புளியை ஊற்றோம். பாதி உப்பு நம்ம வெங்காயம் வதக்கும் போது போட்டோம், மீதி பாதி உப்பும் புளியில் போட்டாச்சு. இப்போ நம்ம புளியை ஊற்றி நல்லா கொதி வரட்டும் விடப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, நம்ம கொதிச்சா இன்னும் சுண்டி வந்துடும் இல்லையா குழம்பு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம இறக்கும் போது மீன் போட போகிறோம். நல்லா கொதிக்கட்டும். 20 நிமிஷம் கொதிக்கட்டும் நமக்கு மீன் குழம்பு. அப்போ தான் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணுறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம மீன் போட போகிறோம்.
மீன் போட்டு கரண்டி போட்டு இது பண்ணாதீங்க, அதுவாக கொதித்து மேலே வந்துடும். மீன் போட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம், 2 நிமிஷம் போட்டு தொடக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். கொதிச்சிச்சு பாருங்கள். மீன் வெந்துடுச்சா பார்ப்போம். நம்ம மீனெல்லாம் வெந்துடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.